சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் ரஜினியை சந்தித்து பேசினார் நயினார் நாகேந்திரன். திரையுலகில் 50 வருடங்களை நிறைவு செய்துள்ள ரஜினியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக நயினார் நாகேந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். சுமார் 30 நிமிடங்கள் ரஜினியை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் ரஜினியை சந்தித்து பேசினார் நயினார் நாகேந்திரன். திரையுலகில் 50 வருடங்களை நிறைவு செய்துள்ள ரஜினியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 30 நிமிடங்கள் ரஜினியை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு மேலாக உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் தன்னுடைய அந்த திரையுலக வாழ்க்கையில் 50 வருடங்களை நிறைவு செய்திருந்தார். இதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரபலங்களும் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில் சமீபத்தில் பாஜகவிலிருந்து பலரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். அதே போன்று சமீபத்தில் அவர் பிரதமர் மோடியையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். இந்நிலையில் தமிழகத்தினுடைய மாநில பாஜகவினுடைய தலைவரான நயினார் நாகேந்திரன் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தின் இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக சந்தித்து பேசியிருப்பதாக அந்த காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன. சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பல விஷயங்களை அந்த சந்திப்பில் பேசியதாகவும், அரசியல் சார்ந்தும் அதே போன்று தனிப்பட்ட விஷயங்கள் சார்ந்தும் நட்பு விவகாரம் குறித்தும் பல நிமிடங்கள் அவர்கள் பேசி உரையாடியதாக அந்த தகவல்கள் வெளியாகிறது. கூலி திரைப்படத்தின் வெற்றிக்கும் ரஜினிக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த வாழ்த்தையும் தெரிவித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு அரசியல் பிரபலங்களும் முக்கிய பிரபலங்களும் கூலி திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ரஜினிகாந்தை சந்தித்து 50 வருட திரையுலகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தும் பாராட்டியிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாராஷ்டிரா ஆளுநர் அவருக்கு திமுக காங்கிரஸ் சார்பாக துணை ஜனாதிபதிக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.